இருக்கிற ரசிகர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜிப்சி கமல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான இடத்துல அட்வென்ச்சர் ட்ரெக்கிங் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கிறோம். ஒரு அழகான மலை, ரொம்ப ஒரு அப்படியே மேடான ஒரு மலைகள் இருக்கும். அங்கே வந்து நம்ம மலையேற்றம் பண்ணி அட்வென்ச்சர் பண்ண போகிறோம். ஓகேவா, வாங்க போகலாமா? போகலாம். நம்ம கூட தனுஷ் வந்திருக்காரு. ஹாய் தனுஷ். ஆத்துல தண்ணி இருக்க பார்த்துட்டு வந்துடலாமா? வருவா பயப்படாம ஆத்துக்கு வருவல்ல பயப்படாம? பயப்பட மாட்டல. பாரு பர்ணை எவ்வளோ அழகா இருக்கு. பர்ணன்னா நைட்டில் காவலுக்கு இருக்கிறவங்க அதில் இருப்பாங்க. பைக்கை நிப்பாட்டோம் அங்கே இடத்துல. இந்த அட்வென்ச்சர்ஸ் எப்பயுமே அட்வென்ச்சர்ஸ்ன்றது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது, நம்ம இருதயத்துக்கு நல்லது, ஃபிட்னஸ் வரும். நம்ம வந்து ஒரு எக்ஸசைஸ்ன்றது பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அது இன்ட்ரெஸ்ட் வராது. இந்த எக்ஸசைஸ்க்குன்னு தனியாக அதுக்குன்னு இன்ட்ரெஸ்ட் வராது. எவ்வளோதான் நம்ம பண்ணணும்னு நினச்சாலும் வராது. அதுவே வந்து ஒரு இயற்கைக்குள்ளேன்னா ஓடுறது, இறங்குறது, குதிக்கிறது, மலை ஏறுறது அப்படி பண்ணிவிட்டு உங்களே அறியாமலே வந்து ஒரு நாளெல்லாம் கூட பண்ணிகிட்டு இருப்போம். என்ன பொறுத்தவரைக்கும் அவ்வளோதான். அதனால் அது ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அதுக்காக தான் நம்ம வந்து ஒரு இயற்கையில் பார்த்து இப்போ ஒரு ஆற்றுக்கிட்ட போயிட்டுருக்கோம், நம்ம போய்ட்டு தண்ணி இருக்க பார்க்குறோம். இல்லைன்னா திரும்பி வந்துட்டு இந்த மலைகளெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். தினமும் ஒரு அட்வென்ச்சர் பண்ணலாம். காடுகள், மலைகள், டோரா புஜ்ஜி மாதிரி. ப்ளஸ் இந்த இடம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான அடர்ந்த ஒரு காடு. ஆக்சுவலாக ரொம்ப ஆபத்தான இடமும் கூட. நான் இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன். ஆபத்தான இடம்னாக்கா அதுக்காக ஆளுங்க வராமலாம் இல்லை, சூப்பராக இருக்கும். அந்த ரிஸ்க் எடுத்து வந்தாலும் அந்த அட்வென்ச்சரோட பண்ணுறது அதுக்கு உண்டான வர்த்தாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழகான பறவைகள். எடு என்னது இது? நம்ம லைஃப்பில் வந்து நிறைய இயற்கையை சுற்றி பார்க்கணும். அது இந்த மாதிரி ஒரு டெரெயின்லாம் வந்து ஏறி இறங்குறது வந்து நம்மளோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். எல்லா லைஃப்பில் இருக்கிற டஃப்பான சுச்சுவேஷன்ஸில் நம்ம எப்படி வந்து லைஃப்பை லீட் பண்ணுறதுன்னு ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த்தையும் கொடுக்கும். அது வந்து எப்படி லைஃப்பை வந்து நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிறதுன்னு நம்ம கற்றுத்தரும். எப்போ இயற்கை தான் எல்லாமே நமக்கு ஒரு பெஸ்ட்டு டீச்சர்னு சொல்லலாம். தண்ணி கம்மியா இருக்குடா தனுஷ. முன்னாடி எல்லாம் இருக்கும் நம்ம கிளியர் வாட்டர். சரி, இதுல குளிக்கலாமா? இதுதான் நாணல். நாணல் கிடையாது. நாணல் வந்து புல்லாங்குழல் சிரம. அது இது வந்து கோரை பாய்ஸ். என்னடா மீனா? அதெல்லாம் கிடைக்காதுடா. சிறுத்தை சிக்கும், சில்வண்டு சிக்காதுரியே. நீ என்னதான் பண்ணாலும் கிடைக்காது. சரி, முன்னாடி இன்னும் சூப்பரா இருக்கும் தண்ணி. போலாமா இல்லை என்ன பண்ணலாம்? அழகான இந்த இடத்த சும்மா பார்க்கணும்னு நினைச்சோம். பார்த்து குட்டி நீர்வீழ்ச்சி. நான் தெரியுதுண்ணா, அழகா இருக்குல்ல. இந்த மேலே இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன் பெரிய நீர்வீழ்ச்சி. ஏதாவது நமக்கு தெரியாது, இந்த சைட்லாம் வந்ததில்லை. அந்த பக்கமே போயிடுவோம் நம்ம முன்னெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக்ஸ்பெடிஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். இது சும்மா ஒரு சின்ன ஒரு ஜங்கல் ட்ரிப், அவ்வளோதான். ஜங்கல் அட்வென்ச்சரு. காட்டுக்குள்ளே வந்து நம்ம சுற்றி பார்த்தோம். ஓகே, ஸ்பைடர் மாதிரி இல்லை,
ஸ்பைடர் மாதிரி இருக்குது, ஆனால் தண்ணிக்கு மேலே மிதக்குதுல்ல. வா இதிலே போகலாம். கடைசி வரை அந்த நீரோடையில் போய்ட்டு அப்படியே அந்த மேலே ரோட்டுக்கு வெளியே போதில்ல, அப்படி போயிடலாம். அவங்க பாரு எத்தனை தூக்கணாங்குருவி கூடு கட்டிருக்கு அந்த மரத்தில். ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ற இந்த இடமெல்லாம். மயில் இல்லை, மயில் கத்துற சவுண்டு வருது எங்கேயோ. நாங்கள் அந்த இடத்துக்கு போய்ட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துல ஆற்றுக்கு போயிட்டு வந்துட்டு தான் கொஞ்ச நேரம் ஆற்றுல இருந்தோம்ல, அந்த இடம் தான் இது. பாருங்கள் ஒரு அழகான வாட்ச் டவர், வில்லேஜ் வாட்ச் டவர். அழகாக இருக்குல்ல. நான் ஒரு வாட்டி உக்காட்டேன் இதில். வீடியோ எடுக்கிறியா? மாமா ஒரு வாட்டி உக்காரன்னு ஆசைப்படுற. வீடியோ எடுக்கிறதுக்கு ஆன் பண்ணிட்டியா? ஈரமாக இருக்குடா, சேர்லாம் விட்டுருக்காங்க. ஆஹா அழகாக இருக்கே. ஐயோ செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குடா. தெரியுண்ணா? தெரியலையா? ஒரு வாட்டி படுத்துக்கலாமா அப்படியே? தெரியுண்ணா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வில்லேஜ் வாட்ச் டவர். அதாவது வயலுக்கு நைட்டில் காவல் இருப்பாங்கள்ல, அவங்க தங்குற ஒரு பரணை. ரொம்ப அழகாக இருக்குல்ல. காவலுக்கு இருக்கிறவங்க, வயலில் ஏதாவது விதைச்சிட்டு பிறகு இருக்கிறவங்க தங்குற பரணை. ஐயோ செம்மையாக அழகாக இருக்குது. இந்த பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த சீனரியும் இந்த பரணையும் எப்பா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நல்லா தூரத்துலேருந்து பார்க்க தெரில, கிட்ட வந்து பார்த்தா பயங்கரமான உட்டெல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. அருமை. இந்த ஆக்சுவலாக இந்த இடமெல்லாம் ஏறி ட்ரெக்கிங் பண்ணி அட்வென்ச்சர் பண்ணலான்னு தான் வந்தோம். செம்மையாக இருக்கும் அதெல்லாம் பாருங்களேன். அந்த மலையெல்லாம் அங்கே பாருங்கள். மயில் சவுண்டு கேட்குதா? அந்த பக்கம் தானே இங்கே கேட்குது. நம்ம அந்த ரோட்டில் பைக்கில் வந்தோம். ரொம்ப கத்துது. ஆமாம் கத்திட்டு கம்மன் ஆயிடுது. இங்கே நாங்கள் வரும்போது பட்டாசு வெடிக்கிறாங்கல்ல, அதுக்கு பயப்படுதுன்னு நினைக்கிறப்பா. ஒரு மலை மேலே ஒரு திருவிழா நடந்துட்டுருக்கு. ஒரு பெரிய மலை மேலே போயிட்டு கீழேருந்து போயிட்டுருக்குறாங்க. பார்த்தேன் ஊர்வலமாக. அந்த திருவிழாவுக்கு மேலே போகிறதுக்கு, அந்த மலை மேலே போகிறதுக்கு பட்டாசு வெடிச்சிட்டு இருக்காங்க. மயிலெல்லாம் இருக்குது அந்த மலை அடிவாரத்தில் மேலெல்லாம். பயப்படுது அப்படியே, பாவம் கத்துதுங்க. இந்த பக்கம் வந்துச்சு எல்லாமே. ஆனால் அழகாக இருக்குது. அந்த மேலே சூப்பராக இருக்குது அந்த மலை திருவிழா நடக்குது. அந்த மலை மேலே பார்க்குறதுக்கு நாங்கள் இப்படி வந்துட்டோம். சரி ஆற்ற பார்க்கணும், இந்த இந்த இதெல்லாம் வந்து அட்வென்ச்சர் பண்ணணும்னு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், இந்த வசனம் அடிக்கடி சொல்லுவோம், பைபிள் வசனம் ஒவ்வொரு வீடியோலும். சங்கீதம் 118:24 சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், இது கர்த்தர் உண்டு பண்ணிய நாள், இந்த நாளிலே, அதாவது மன்னிக்கணும், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆமாங்க, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு கொடுக்குற, இறைவன் நமக்கு கொடுக்குற ஒரு நாள். அந்த நாளை வந்து நம்ம எப்படி சந்தோஷமாக வாழ்கிறோமா, இல்லை பிரச்சனைகளோட கவலைகளை திங்க் பண்ணிகிட்டே வாழ்கிறோமா, அடுத்த நாள் நமக்கு இறைவன் வந்து நமக்கு கொடுக்கணும்னு நாளைக்கு முடிவு பண்ண வர இல்லை தெரில. ஒரு பாட்டு இருக்குது. என்ன பாட்டுன்னா, இரவொன்று வந்து பகல் ஒன்று விடிவது, இறைவா உன் அற்புதமே, உறங்கிடும் மனிதன் மறுநாள் விழிப்பது, தேவாவும் சித்தமே. அதாவது இன்னைக்கு நம்ம தூங்குறோன்னா நாளைக்கு காலையில் முழிக்க மாட்டோமா, இறைவன் நமக்கு இன்னொரு நாளை கொடுப்பாரா கொடுக்க மாட்டான்றது கடவுள் கையில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு நாளையும் நம்ம அனுபவித்து வாழ்கிறது தான் நம்ம கையில் இருக்குது. ஒரு இளைஞன் இருந்தானா, ரொம்ப சோம்பியாரியான இளைஞன். அது மட்டும் இல்லாமல் எல்லாமே ஒரு கெட்ட பழக்க வழக்கங்கள் அதிகமாக இருக்கிற இளைஞன், ரொம்ப ஹெல்த் ப்ராப்ளம்ஸாக இருக்கிற இளைஞன் இருந்தான். அவனுக்கு அடிக்கடி உடல் உபாதைகள்லாம் வருமா. அந்த இளைஞன் வந்து ஒரு பெரிய அனுபவசாலிகிட்ட போயிட்டு, ஐயா இந்த மாதிரி எனக்கு நிறைய கெட்ட பழக்கங்கள் இருக்குது, நிறைய உடல் உபாதைகள்லாம் இருக்குது, என் உடலை காப்பாற்றிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் மாதிரி கொடுங்க அப்படின்னா. அதுக்கு அந்த பெரியவர் என்ன சொன்னார், அனுபவசாலி, தம்பி நான் உங்களுக்கு 1 கோடி ரூபாய் தரேன், நாளைக்கு நீங்கள் உங்கள் உடம்ப வந்து நீங்களே வந்து எரிச்சிக்குவீங்களா அப்படின்னு கேட்டாங்களா. இல்லையா அப்படி முடியாது அப்படின்னு சொன்னாலாம். ஓகே சரி, 1 கோடி ரூபாய் கொடுத்தா உடம்ப நீங்கள் எரிச்சிக்க மாட்டீங்க. சரி இன்னொன்று நான் உங்களுக்கு தரேன், ஒரு காஸ்ட்லியான ஃபெராரி கார் உங்கள் கையில் தரேன்,
ஃபெராரி கார் கையில் தரேன். நீங்கள் நாளைக்கு காலையில் பெட்ரோல் ஃபுல் பண்ணி தான் ஓட்டணும்னு சொல்கிறேன் உங்கள் கையில். நீங்கள் நாளைக்கு காலையில் எடுக்கிறபோது பெட்ரோலு என்ன பெட்ரோல் போடுவீங்க அதுக்கு அப்படின்னு கேட்டாராம். அந்த தம்பி சொன்னானா, ஒரு இளைஞன் வந்து சொன்னாராம், இல்லை அது ஃபெராரி கார் இல்லையா, காஸ்ட்லியான ஃபெராரி காரு, அந்த காஸ்ட்லியான ஃபெராரி காரு, அதனால் அதுக்கு வந்து நான் வந்து ரொம்ப விலை உயர்ந்த ஒரிஜினல் பெட்ரோல் தான் போடுவேன் அப்படின்னு சொன்னாராம். அதாவது 1 கோடி ரூபாய், சும்மா ஒரு தோராயத்துக்கு 1 கோடி ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு காரு. அந்த 1 கோடி ரூபாய் இருக்கிற காருக்கே நீ ரொம்ப காஸ்ட்லியான பெட்ரோல் தான் போடுவேங்கிற போது, அதை விட ஒன்று பல மடங்கு காஸ்ட்லியான ஒரு விஷயம் வந்து உன்னோட உடல். அந்த உடலுக்கு வந்து நீ வந்து தேவையில்லாத சீப்பான உணவுகள் எல்லாம் சாப்பிடலாமா, இல்லை தேவையில்லாத சீப்பான பழக்க வழக்கங்கள்லாம் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டாராம். அந்த இளைஞனுக்கு லைட்டாக புரிய ஆரம்பிச்சுதான். ஒரு காஸ்ட்லியான ஃபெராரி கார் நம்ம கையில் இருக்குன்னா அதுக்கு எப்படி நம்ம லோக்கல் பெட்ரோல் போட மாட்டோமோ, அதை விட பல மடங்கு காஸ்ட்லியானது நம்மளோட உடல், அதுக்குள்ளே வாழ்கிற நம்மளோட சவுல். ஸோ அதை வந்து பாதுகாத்துக்கணும், அதுக்கு நல்லதையே கொடுக்கணும், உடலுக்காக இருக்கட்டும் நம்மளோட சவுலுக்காக இருக்கட்டும். என்ன வண்டி இது? எரு வண்டியா? நல்லா இருக்குடா வண்டி. உங்கள் வண்டி கொடுக்குறீங்களா எங்களுக்கு? கொடுக்க மாட்டீங்களா? ஓகே, வெரி குட், பாய். இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அவங்களோட கருத்துக்களை அந்த கமெண்ட்ல சொல்லுங்க. அதே போல புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த இயற்கை காட்சிகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க. அதே போல இன்னும் அந்த மலை ஏறுறதெல்லாம் இருக்கு, அது வந்து வீடியோ ரொம்ப லாங்கா போயிடுச்சு. நம்ம செகண்ட் இன்னொரு பாட்டை போட்டுப்போம். இந்த பரணை வீடியோ மட்டும் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. நன்றி, தேங்க்யூ.